ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது கண்டிப்பாக உனக்கு நல்லதாக தான் இருக்கும்னு தெரியும் தானே. இப்போதும் ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்கிறத கேளுன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ பாட்டுக்க வேகமாக போகிறேன்னு எதையாவது செஞ்சு வேகமாக போய் பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதற்கு முன்பாகவே சில தடைகளை உருவாக்கி உன்னை நிற்க வச்சு அந்த பள்ளத்தை சரி செஞ்சு உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். ஆமீன் செல்லமே. இப்போ உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில பேருடைய கெட்ட எண்ணத்தாலும் பொறாமை எண்ணத்தாலும் பல ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ எப்போ வந்து அந்த ஆபத்துங்கிற பள்ளத்தில் விழுகுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார் விரிச்ச வலையிலையும் யார் பறிச்ச குழியிலையும் நீ விழுந்துடக்கூடாது, எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உன்னை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சாயப்பா ஓடோடி வந்தேன். நீ போகும் பாதையில் நீ வாழும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்ய வேண்டிய முழு கடமையும் பொறுப்பும் ஒரு அப்பாவாக எனக்கு இருக்குதுன்றத நான் மறக்கலை என் செல்லமே. அதனால தான் இப்போது உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை போல அமைச்சு தர்றதுக்கு ஓடோடி வந்தேன். நீ விரும்புவதையெல்லாம் விரைவில் பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் உண்டாகி நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி செய்ய போகிறேன். எப்போதும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்க தான் செய்யும். நீ சும்மா கனவு காண்றதோடு நிறுத்திக்காம அந்த கனவுகளை நினைவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய பழகு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். அனைத்தையும் சமாளிக்கும் சக்தி உனக்கு இருக்கிறதல்லவா? என் அருள் கண்டிப்பாக உன்னை பலப்படுத்தும். இந்த சாயப்பாவின் அருளால் நீயும் எல்லா சோதனைகளையும் தாண்டி எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய். நீ வருத்தப்படும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தயாராக சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் தினம் இரவு சரியாக தூங்காமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் காலையில் எந்திரிக்கிட்டு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு கடமையை செஞ்சுக்கிட்டு ஓடி ஆடி உழைக்கக்கூடிய ஆளாக இருக்க. அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக ஓடோடி வந்தேன் என் தங்கமே. உன் வீட்டில் இனி மகிழ்ச்சி பெருகும்படியும் சந்தோஷம் நிலைக்கும்படியும் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் உன் குடும்பமும் ஒத்துமையாக மகிழ்ச்சியாக நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற வாய்ப்புகளை நானே உருவாக்கி கொடுக்க போகிறேன். சாயப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையெல்லாம் எப்படி சரி செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு என்னிடம் கேட்டாயல்லவா? இதோ உனக்கு ஒரு நல்ல வழி காட்டவும் உன் பிரச்சனைகளை தீர்க்கவும் உனக்கான பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதுக்கும் இந்த சாயப்பா ஓடோடி வந்துட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தும் போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. நீ நினச்சதற்கு மாறாக, நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எல்லாமே நடக்குதுன்னு தானே கவலைப்பட்ட. இதோ உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையவே மாற்றி காட்ட வந்துட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற மனிதர்களையும் வேணான்னு சொல்லிட்டு போகிற உறவுகளையும் அப்படியே விட்டுட்டு அமைதியாயிரு. கூடிய சீக்கிரம் அவங்களே உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்போது அப்போ நீ தயங்காமல் ஏற்றுக்கோ. உன்னை விட்டு போனவங்களும் உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு தான் தவறை உணர்ந்து மறுபடியும் உன்னை தேடி வரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. உன் கெட்ட நேரமோ என்னவோ சில விஷயங்கள் உனக்கே தவறாக புரியப்பட்டு தீய புத்தியோட தவறான எண்ணங்களோட நீ சில விஷயங்களில் தப்பு செஞ்சிட்ட. அப்படி நீ செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி உனக்கான நல்ல புத்தியை கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த சாயப்பா வந்திருக்கேன். அது மட்டும் அல்ல, உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாகவும் நான் தானே இருக்கேன். நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை முழு கவனத்தோடு செய்ய முடியாமல், மனசை முழுவதுமாக அர்ப்பணிக்க முடியாமல் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துறது எனக்கு தெரியும். முதல்ல கவன சிதறலிலிருந்து உன்னை விடுவிச்சுக்கோ. அப்போதுதான் உன் வாழ்க்கையிலும் தொழிலிலும் இன்னும் உன்னால் மேன்மை அடைய முடியும். இந்த சாயப்பா வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மன நிறைவு கொள்ளும்படியும்
உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையும் கவலைகளையும் பயத்தையும் நடுக்கத்தையும் போக்கி உனக்கான நன்மைகளை செய்ய நான் வந்துட்டேன் செல்லமே. உனக்கே தெரியாமல் உன்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நீ பலமுறை பல பேரிடம் ஏமாந்து போயிருக்க. ஆனால் இனிமே இந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கையில் நீ யாரிடமும் ஏமாந்து போகாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக நின்று உதவி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயமும் நன்மைகளாக மட்டுமே நடக்கும். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. மென்மேலும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இது உன் வாழ்க்கையின் உயர்வு காலம். நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கை வாழ தயாராக இருந்தீனா, அதற்கேற்ற முயற்சிகளை செஞ்சினா கண்டிப்பாக நன்மைகளை வந்து சேரும். லக்ஷ்மி கடாட்சத்தை உனக்கு அள்ளி கொடுத்து சௌபாக்கியவதியாய் சந்தோஷமாய் வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனாலும் அப்படி வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை பாடாப்படுத்துறதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்காக நல்லது செய்ய வந்திருக்கேன். யார் உன்னை நேசித்தாலும் வெறுத்தாலும் நீ எப்போதும் உன்னை நேசிக்க பழகு. உன் வாழ்க்கையில் எது எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நீ உன்னை நேசிக்கக்கூடிய ஆளாக, உன் வாழ்க்கையை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ கூடிய சீக்கிரமே கனவில் கூட காணாத இன்பமான வாழ்க்கையை வாழ போகிற. உன் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கண்காணாத தூரத்துக்கு இந்த சாயப்பா நான் அனுப்ப போகிறேன். யாரும் இல்லாமல் தனியாய் நிற்கதியாய் நிற்கும் உனக்கு துணையாக உன்னை வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடப்பது கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருந்தாலும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நீ என்கிட்ட விட்டுடு. எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் தைரியமாக இருக்கும்போது, துணிச்சலாக இருக்கும்போது அவர்களே அவர்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியும். அப்படிதான் உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக இருந்தீனா அனைத்தையும் உனக்கு நான் சரி செய்வேன். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? உன்னை புரியாத இடத்தில், உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களிடம் நீ உன்னை பற்றி விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட, யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நினச்சிக்கிட்டு போட்டோம்னு அவங்க விருப்பப்படியே விட்டுட்டு நீ மௌனமாய் நகர்ந்து வா. உனக்கு எல்லாமே சரியாய் நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சிறப்பாய் அமையும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீயும் உன் துணையோட மிக மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ நினைக்கிறது போல இனி எதுவுமே தவறாக நடக்காது. அத்தனை விஷயங்களையும் அழகாக உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம்.